வலிமை ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இன்னைக்கு காலையில எந்திரிச்சனுமே இந்த நோட்டிபிகேஷனை பார்த்தனுமே ரொம்பவே ஹாப்பியா இருப்பீங்க. டிஆர்பியில இருந்து நமக்கு ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்குங்க. அது பல்கான வேகன்சியோடங்க 4000 வேகன்சி வந்திருக்கு. நமக்கு 4000 அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமான ஒரு வேகன்சி. அதுவும் எல்லா சப்ஜெக்டும் இதுல கலந்து வந்திருக்கு. அப்படிங்கும்போது எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்க எல்லா டிகிரி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்றதுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி ஒரு வேகன்சியா இருக்குங்க. பல்கான வேகன்சியா இருக்கு. யாருமே தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அந்த டீடைல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதுல பாருங்க, நோட்டிபிகேஷன்ல சொல்லி இருக்கிறது போஸ்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் கொடுத்திருக்காங்க. இது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4000 வேகன்சி காலியா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதோட பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதா, டிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலையா தான் இருக்கும். இது டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் எப்ப விட்டுருக்காங்க அப்படின்னா 14 மார்ச் 2024 இன்னைக்கு தான் வந்திருக்கு. இது நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இதோட ஸ்டார்ட் எப்ப இருந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 28 மார்ச்ல இருந்து நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சு 29 ஏப்ரல் வரைக்கும் கூட நீங்க அப்ளை பண்ண முடியும். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கான எக்ஸாம் எப்ப நடக்கும், அதாவது தேர்வுக்களம் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி நமக்கு நடக்கக்கூடியதா இருக்குங்க. 2024 ஆகஸ்ட் 4ஆம் தேதி நமக்கு இந்த தேர்வானது நடக்கும். இதோட குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டிகிரிஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. பயோ சயின்ஸ் கொடுத்திருக்காங்க, பாட்னி கொடுத்திருக்காங்க, கெமிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க, காமர்ஸ் கொடுத்திருக்காங்க, எக்கனாமிக்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதோட குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு மட்டும் பாத்தீங்கன்னா எலிஜிபிளா இருக்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்களேன், உங்களுக்கு 65க்கு மேற்பட்ட உங்களுக்கு டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே அப்ளை பண்றதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வேகன்சியான இந்த கால் ஃபார் நோட்டிபிகேஷன்ல இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இதோட எக்ஸாம் அப்படிங்கறது பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு நமக்கு 2 விதமா இருக்குங்க. அதுல பேப்பர் 1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 hours நமக்கு நடக்கும். மார்னிங் டைம்ல நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம். மொத்த மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100 மதிப்பெண்கள் இருக்கும். அந்த பேப்பர் 1க்கானது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 1 hours நடக்கும். அதாவது 1 மணி நேரத்துல இந்த எக்ஸாம் ஆனது நடக்கக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி டைப்ல இருக்கும் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. டோட்டலா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 50 மதிப்பெண்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதுல எப்படி கேட்பாங்க அப்படின்னா அந்த 50 கொஸ்டின்லயுமே 25 கொஸ்டின் அப்படிங்கிறது தமிழுக்கான மொழியா இருக்கும். மீதி இருக்க 25 கொஸ்டின் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல இருந்து நமக்கு கேட்பாங்க. ஜிஎஸ் அப்படிங்கும்போது எல்லா டாபிக்குமே நமக்கு கவர் ஆயிரும். கண்டிப்பா இந்த 50 கொஸ்டினுமே நம்ம அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். அட்டன் பண்ணவும் வேணும் கண்டிப்பா. மொத்த மதிப்பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 மதிப்பெண்கள். இது செக்ஷன் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். இதோட எக்ஸாம் எவ்வளவு மணி நேரம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 hours நடக்கும். இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன்ஸ் நம்ம எழுதுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும். கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கொஸ்டின் கொடுப்பாங்க. நம்மள 5 கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுத சொல்லுவாங்க. அப்ப 8 கொஸ்டின் அப்படிங்கிறப்ப 5 கொஸ்டின் சூஸ் பண்றது ரொம்பவே எளிமையானதா தான் இருக்கும். 5 கொஸ்டின் அப்படிங்கும்போது ஒரு கொஸ்டினுக்கு மதிப்பெண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. மொத்தமா 50 மதிப்பெண்கள் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். 8 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் மட்டும் தான் எழுத சொல்றாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. மொத்த மதிப்பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 50 மதிப்பெண்கள் நம்மள எடுக்க சொல்றாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் ஆனது இருக்கும். அதே மாதிரி செகண்ட் பேப்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் ஏ அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 ஹவர்ஸ்ல நடக்குது. அப்ஜெக்டிவ் டைப்ல நடக்கும் 50 மதிப்பெண்களுக்கு. செக்ஷன் பி அப்படின்னு பார்க்கும்போது 2 hours நடக்கும். உங்களுக்கு 8 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க. அந்த 5 கொஸ்டினுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 10 மதிப்பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 50 மதிப்பெண்கள் நமக்கு இருக்கு. இந்த மாதிரி தான் எக்ஸாம் பேட்டர்ன் ஆனது நம்ம நடக்குதுங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 57,700 ரூபாயிலிருந்து 1,82,400 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது சேலரி ஸ்கேலை பொறுத்தளவுக்கு. சரி, இது எந்த வெப்சைட்ல போய் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா www.trpgovernment.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்குங்க. இன்னும் தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே நம்ம PDF கொடுத்திருக்கோம். அதை ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான தகவல்களும் இதன் மூலமா கிடைக்கும்.
உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க அப்படின்னா அதற்கான உங்களுக்கான சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும். நன்றி, வணக்கம்.